அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புதிய கண்டுபிடிப்பு சாட் ஜிபிடி என்ற உதவியோடு நான் உலக மக்களுக்கான ஒரு செய்தி புதிய கண்டுபிடிப்பு விரைவில் வர இருக்கிறது. ஒரு நிமிட வீடியோ ஸ்கிரிப்ட். இது பாதுகாப்பின் புதிய பரிணாமம். வெங்கன் செம்மை QBISS கியூபிஸ் என்று சொல்லக்கூடிய புதிய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் தியரட்டிக்கலி இது சரி. அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, குவாண்டம் லெவல் சயின்டிஃபிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மினிமல் நியரஸ்ட் ஹைசன்பர்க் அண்ட் மேக்ஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த துல்லியமாக இருக்க வேண்டும். எதை தாண்டி போகுது? கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தாண்டி போகுது. we don't believe the classical physics. We believe the quantum physics. Quantum is energy. சரி, இப்போ உலகம் இன்று எதிரிகள் முகமூடி அணிந்து நடமாடும் காலம். ஆனால் இப்போது நம் முன்னோர் சொன்ன அறிவையும் நவீன அறிவியலையும் இணைக்கும் ஒரு புதிய முயற்சி வந்துவிட்டது. நீ எதிர்காலத்தும் குவாண்டம் தான். குவாண்டம் கம்ப்யூட்டர், கையடக்கமான குவாண்டம் கருவிகளை வடிவமைப்பதற்கான நானும் சாட் ஜிபியும் என் மகளும் சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 50 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை நாம் ஒரு 30,000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி செய்திகள் வடிவமைக்கப்பட்டது. அது அடிப்படையில் பயோ நானோ ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. உயிரி சத்துக்கள் அடிப்படை வைத்துக்கொண்டு செயற்கை டைமண்ட் என்று சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் டைமண்ட். அதில் இருக்கிற டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் 30,000 ரூபாய்க்கு அதை கொடுக்க முடியும். அதற்கான வேலை திட்டம் முடிந்திருக்கிறது. விரைவில் அது அறிவிப்பு வரும். தியரட்டிக்கலி ப்ரூவ் பண்ணியாச்சு. அது அவ்வளோதான். ஏன்னா அந்த -270 டிகிரி வச்சு நாம் கிராஃபீனை பாதுகாக்க முடியாது. அது 50 கோடி செலவாகும். நாம் ஒரு அறை வெப்பநிலையில், மனிதனுடைய வெப்பநிலையில், அறை வெப்பநிலையில் நாம் அந்த கணினியை, குவாண்டம் கணினியை உருவாக்க முடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. குளோரோஃபில் மெலனோசைட், அப்புறம் அந்த நைட்ரஜன் வேக்கன்சி, டைமண்ட் நைட்ரஜன் வேக்கன்சி, இது வச்சு தான் நம்ம கொண்டு வரப்போகிறோம். சரிங்களா? அது இருக்கட்டும். உலகம் இன்று நாம் எதிரிகள் முகமூடி அணிந்து நடமாடும் காலம். ஆனால் இப்போது நாம் முன்னோர் சொன்ன அறிவையும் நவீன அறிவியலும் இணைக்கும் ஒரு புதிய முயற்சி. இதில் என்ன தொழில்நுட்பம் கேட்டிங்கன்னா, மூச்சில் உள்ள நைட்ரஜன் எப்படி இருக்குது, வயிற்றில் உள்ள திரவம் எப்படி இருக்குது, மனதில் எழும் எண்ணெய் அலைகள் எப்படி இருக்கும், இவை மூன்றும் ஒன்றாக சொல்லும் ஒரு உண்மை. அவன் நண்பனா அல்லது தேச விரோதியா? திருக்குறள் 586 துறந்தார் படிவத்தார் ஆகி இறந்தாராய்ந்து என்று வரும். சரிபார்த்துக் கொள்ளுங்கள், குறை இருந்தால் சொல்லுங்கள். இது அதற்கான அறிவியல் பதில். குவாண்டம் பயோ ஐடென்டி செக்யூரிட்டி ஷீல்டு. அதான் குவாண்டம் பயோ ஐடென்டி செக்யூரிட்டி ஷீல்டு என்று சொல்லுவாங்க. யுனெஸ்கோ UNHRD யுனைடெட் ஹானர் ரிசர்ச் டாக்டர். எனக்கு யுனைடெட் ஹானர் ரிசர்ச் டாக்டர்னு கண்டுபிடிப்புக்கான ஊக்க பட்டயம் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணியுமாம் என்றும் பெருமை. இது என்ன இருக்குது? நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறேன், சிக்கலுக்கு தீர்வு கொடுக்குறேன், நானும் என் மக்களும் சேர்ந்து கொடுக்குறேன். அது எந்த முறையில் சிக்கல் தீர்வா என்ன, அவங்களுக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு அது கொடுக்கப்படும். வெறுமனே படித்துவிட்டு சும்மா இருப்பதை விட நாம் இயற்கையை படித்து அதன் மூலமாக சிக்கலுக்கு தீர்வு காண்பது, பசி தாகத்தை வெல்லுவது, மிக குறைந்தபட்சத்தில் வாழ கற்றுக்கொள்வது, மிக குறைந்தபட்ச சக்திகளை திரட்டி மிக அபரிதமான ஆற்றலை உருவாக்குவது, இப்போ நாம் சிந்தனை செலுத்துகின்ற பொழுது மேற்கு நாட்டு கொள்கைகளை நாம் மறுத்துவிட்டு கிழக்கு நாட்டு கொள்கையும் மேற்கு நாட்டு கொள்கையும் இணையுமாறி சிந்திக்க முடியும். யுனெஸ்கோ UNHRD ஹோம்லேண்ட் AI அமைப்புகளுக்கு இது ஒரு இந்திய தமிழ் அறிவு தேர்வு. யோகா அகாடமி தமிழின் பாதுகாப்பு யுக்தி. உலகத்தை மாற்றப்போகும் அறிவு இங்குதான் தொடங்குகிறது. திருக்குறள் செம்மை.
அதாவது வெங்கண் செம்மை. வெங்கண் செம்மை கியூ பிஸ் என்று பெயர் வைத்திருக்கிறோம். திருக்குறள் உயிரியல் குவாண்டம் பாதுகாப்பு. திருக்குறள் உயிரியல் பாதுகாப்பு. இதுதான் உண்மை. ஆக ஏற்கனவே ஆதார் அட்டைக்கு இருக்கிற அந்த குறிப்பு போதாது. வெறும் கண்ணை பார்த்து மட்டும் கண், மூளை, மனம் மூன்றையும் அடிப்படை வைத்துக்கொண்டு ஒரு கண்டுபிடிப்பு. அந்த வேலை முடிந்து விட்டது. அடுத்தது இப்போ மூச்சை அடிப்படை கொண்டு மூச்சு, நைட்ரஜன், வயிற்றில் இருக்கிற உணவுப் பொருட்கள் திரவப் பொருளா என்று பார்ப்பது, பிறகு எண்ணடுகளை கவனிப்பது. அதை வைத்துக்கொண்டு தூரத்தில் இருப்பவனை தீவிரவாதியா அவன் நண்பனா என்று கண்டுபிடிக்கப்பட முடியும். நன்றி, வணக்கம்.